நத்தம் அருகே பள்ளிக்கு செல்ல உரிய நேரத்திற்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் செந்துறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் திருநூத்துப்பட்டியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தினமும் பள்ளிக்கு செல்ல அரசு பேருந்துகளையே இவர்கள் நம்பியிருக்கும் சூழலில் சமீப காலமாக அரசு பேருந்துகள் உரிய நேரத்திற்கு இயக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் தினந்தோறும் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு நேரத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் துவரங்குறிச்சி திருநூத்துப்பட்டி சாலையில் சுமார் 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஸ்கூல் வரைக்கும் பஸ் வசதியே இல்லை. பிள்ளையானத்தில் வந்து 10th முடியும் தான் ஸ்கூல் இருக்கு. அங்கே அதுக்கப்புறம் பிரைவேட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு எல்லாமே ஒரே பஸ்ஸில் தான் வர்றோம். எங்களுக்கு நிறைய பிள்ளைங்க பஸ்ல தொங்கிட்டு வர்ற பிள்ளைங்க 50 பேர் ஏறுற பஸ்ல 100 பேர் ஏறுறாங்க. ஒரு 2 ஸ்டாப் ஏத்துறாங்க, 2 ஸ்டாப் ஒரு வாரமா ஒரு 3 ஸ்டாப் ஏத்துறாங்க. எப்படி ஸ்கூலுக்கு வருவாங்க? அவங்க வீட்டுல வண்டி எதுவுமே 2 பஸ் வேணும். 8 மணிக்கு ஒன்று வேணும், 8:30 ஒன்று வேணும். அது எங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு ஸ்கூல் போகல. எங்களுக்கு கம்பல்சரியா இன்னைக்கு பஸ் வந்தாதான் நாங்கள் இந்த இடத்த விட்டு ஒரு அதிகாரி கூட வந்து என்னாச்சு ஏன் அப்படி எதுவுமே கேட்க. பல டைம் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இந்த ஊர்ல இருந்து எத்தனை டைம் கொடுத்துருக்காங்க? 10 நிறைய டைம் மனு கொடுத்துருக்காங்க. யாருமே